வணக்கம், வெல்கம் டு DDRE கிரியேஷன். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன செயின் ஸ்டிச் தான் பார்க்க போறோம். அந்த செயின் ஸ்டிச்ல ஒரு கார்னர்ல எப்படி நம்ம வந்து திருப்பி கண்டினியூ பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். சரிங்களா? கார்னர்லயும் கர்வ்லயும் பார்க்கலாமா? செயின் ஸ்டிச் கண்டினியூஸா போட்டுட்டு வருவீங்க. ஸ்ட்ரைட்டா போடுறது நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஒரு கார்னர் வரும்போது எப்படி போடணும் அப்படின்னா, போயிட்டு மேல் பக்கமா ஒரு குட்டி செயின் கொடுத்து திரும்ப கண்டினியூ பண்ணணும். இப்ப இதுல முறுக்கு வருது அப்படின்னா அந்த முறுக்கு லைட்டா எடுத்து விட்டுக்குங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம திருப்பும் போது கண்டிப்பா அந்த முறுக்கு வரதான் செய்யும். அதை சரி பண்ணிட்டு அடுத்த செயின் கீழ்பக்கமா போட்டுட்டு வரணும். செயின் போடும்போது த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டா பிடிச்சி இழுத்தீங்கன்னா துணியில வந்து சுருக்கம் வரும். அதனால ரொம்ப டைட்டா அடியில பிடிச்சி இழுக்க கூடாது, லைட்டா லூஸ் கொடுக்கணும். இந்த கார்னர்ல குட்டி செயின் போட்டு திருப்ப வேண்டியதான். திருப்பும் போது உங்களுக்கு இன்னும் கர்வ் வருது அப்படின்னா முன்னாடி பக்கம் அந்த பக்கம் போயிட்டு ஆப்போசிட் பக்கம் போய் அதுக்கப்புறமேட்டு கொண்டு வாங்க. செயின் போடுறீங்க, ஆப்போசிட் பக்கம் போய் ஒரு குட்டி செயின், பெரிய செயினா போடக்கூடாது, உங்களுக்கு அது தனியா தெரியும். குட்டி செயினா போட்டாதான் உனக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல சரியாகி வரும். இதே மாதிரி நீங்க கண்டினியூ பண்ண வேண்டியதான். சரிங்களா? இப்ப நம்ம வந்து கர்வில எப்படி செயின் போடணும் அப்படின்றதான் பார்க்க போறோம். சரிங்களா? பாருங்க, நான் வந்து குட்டி கர்வ்ல இருந்தே உங்களுக்கு சொல்லி தரேன். இப்ப செயின் போடும்போது இப்ப நீங்க ஊசியை கொண்டு போனாலே உங்களுக்கு தெரியுங்க. பாருங்களா, ரொம்ப நீட்டா போட்டோம்னா அந்த வளைவு கோடு நல்லா த்ரெட்டை தாண்டி வெளியில இருக்கு பாருங்க. நம்ம அந்த கோட்டு மேலே போடணும். அப்பதான் செயின் கரெக்டா வரும், அந்த கர்வும் கரெக்டா வரும். அப்ப செயினை வந்து குட்டி குட்டி செயினா போடணும். அந்த கர்வ் இருக்கிற இடத்துல நம்ம குட்டி செயினா போட்டோம்னா அந்த கோட்டு மேலே கண்டினியூ ஆகும். நீங்க வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கோடு வந்து செயினை தாண்டி போகுது பாருங்க. அப்ப நம்ம இந்த செயினை வந்து குட்டி செயினா போடணும். அப்ப உங்களுக்கு இந்த கர்வ் வந்து கரெக்டா வரும். அடியில த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டா பிடிச்சு இழுக்காதீங்க. கர்வ் இருக்கிற இடத்துல நம்ம குட்டி செயினா போட்டோம்னா அந்த கர்வ் வந்து கரெக்டா வரும். அப்படி இல்லைன்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா மாறிடும். இப்ப நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறது எப்படின்னு. இப்ப நான் ஒரு செயின் வந்து நீட்டு செயினா எடுத்துக்கிறேன். இப்ப என்ன ஆகுது பாருங்க, அந்த வளைவு வந்து கர்வி கரெக்டா வரல. இந்த மிஸ்டேக்கை போட்டு காமிச்சிடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப நான் நீட்டு செயினா போடுறேன். நீட்டு செயினா போடும்போது இங்க பாருங்க, அந்த கர்வ் கரெக்டா வரல. இப்ப நான் பிரிச்சுட்டு கரெக்டா போட்டு காமிக்கிறேன். அப்ப குட்டி குட்டி செயினாவே தான் போடணும். ஒரு சர்க்கிள் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு சர்க்கிள் வேணும், சர்க்கிள் டிசைன் வருது அப்படின்னா அப்ப செயின் வந்து ரொம்ப குட்டி செயினா போடுங்க. உங்களுக்கு அந்த வந்து சர்க்கிள் வந்து கரெக்டா வந்துடும். புரிஞ்சுங்களா? இதே மாதிரியே போடுங்க. வீடியோ வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க ஒர்க்கை. சரிங்களா? நன்றி, வணக்கம்.